Hello guys, welcome to VJ Tech. Today நம்ம React.js tutorialல React event handling பற்றி பார்க்க போகிறோம். React event handlingனா என்னதுன்னா, ஒரு யூசர்னாலேயோ அல்லது ஒரு சிஸ்டம்னாலேயோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அதுதாங்க ஈவெண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை கேன்சல் பண்ண முடியும், இல்லை அதோட சைஸை கம்மியும் பண்ண முடியும், இல்லை அதிகப்படுத்தவும் முடியும். இப்போ நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஒரு ஆக்ஷன் நடக்கும். இப்போது ஒரு லிங்க்கு மேலே நம்மளோட மவுஸை கொண்டு போனாலே அது ஹைலைட் ஆகி காட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. ஓகேங்களா? இப்போ கீபோர்டில் நம்ம F5 ப்ரெஸ் பண்ணோம்னா வெப்பேஜ் ஃபுல்லாக லோட் ஆகுது, ரீலோட் ஆகுது. அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது யூசர்னால் நம்ம கொடுக்குற ஆக்ஷன்ஸை பொறுத்து அங்கே பேஜஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதுதாங்க ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? இப்போ HTML நார்மலாக நம்ம அட்ரிபியூட் நேமோ இல்லை ஐடியோ பார்த்திங்கன்னா நார்மல் சின்டாக்ஸ் வேர்டில் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருவோம். பட் ரியாக்ட் ஈவெண்ட்டில் நீங்கள் நேம் கொடுக்குறப்ப கேமல் கேஸஸை தான் கொடுக்கணும். கேமல் கேஸ்னால் ஃபஸ்ட்டு வேர்ட் ஸ்மால், செகண்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்கும். அண்ட் நார்மலாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்கன்னா, அந்த மெத்தட் நேம் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். நார்மலாக அந்த மெத்தட் நேமை நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. பட் ரியாக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே தான், அதாவது கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆன் கிளிக் ஈக்குவல் டு கேர்லி பிரேசஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா, ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஷூட் ஆஃப், எந்த மெத்தட் கால் பண்ணணுமோ அந்த மெத்தட் நேமை நீங்கள் நார்மலாக கொடுத்துப்பீங்க. பட் ரியாக்டில் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும். சரிங்களா? அண்ட் இப்போ பாசிபிள் வே ஆஃப் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, கிளாஸ் காம்போனண்ட்டில் ஈவெண்ட் மெத்தடை க்ரியேட் பண்ணுறது, பைண்டிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி எப்படி ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஆர்குமெண்ட் எப்படி உங்களோட ஈவெண்ட்டுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறது, அதுவும் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பாஸ் பண்ண முடியும். அண்டு பைண்டை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம கோடிங்கில் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். லெட்ஸ் டூ த கோடிங். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்குது, நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? கிளாஸ் ஈவெண்ட் பைண்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் காம்பனண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். காம்பனண்ட் நவ் கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணுறேன். நவ் சூப்பர் மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன். இன்சைட் தி சூப்பர் மெத்தட் ஒரு இனிஷியல் ஸ்டேட் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? சம் மெசேஜுங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வெல்கம்ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ரெண்டர் இப்போ ரெண்டர் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணுறோம். டிவ் டேக், அதாவது ஒரு பேரண்ட் டேக்கில் நான் நம்பர் ஆஃப் சைல்ட் டேக் இப்போ கொடுக்க போகிறேன். h1 கரண்ட் மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு this டாட் ஸ்டேட் டாட் மெசேஜ். இப்போ வெல்கம்ங்கிற மெசேஜ் ஹெட்டிங் டேக்கில் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் ஆன் கிளிக், இது ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா? ஆன் கிளிக்ங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் நடக்கணும். என்ன ஆக்ஷன் நடக்கணும்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் அங்கே டிக்ளேர் பண்ணும். சரிங்களா? இப்போ திஸ் டாட் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிளிக் ஈவெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் அதை ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடுறேன். திஸ் ஈவெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். கிளிக் கிளாஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ react dom டாட் ரெண்டர் எதை ரெண்டர் பண்ண போகிறோம்? ஈவெண்ட் பைண்டிங்காக கிளாஸை ரெண்டர் பண்ண போகிறோம். அது ஸோ டேக்குள்ளே அதை நம்ம கொடுத்துக்கலாம். தென்
டாக்குமெண்ட் டாட் எங்கே ரெண்டர் பண்ண போகிறோம், HTML ரூட் ஐடி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், எந்த டேக் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டேக்குள்ளே வந்து இது எல்லாத்தையும் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இங்கே பட்டனுக்கு வந்து திஸ் டாட் கிளிக் ஈவெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை முதல்ல க்ரியேட் பண்ணிவிடுவோம். கிளிக் ஈவெண்ட் this dot set state, this dot set state மெசேஜ், இன்னொரு மெசேஜ். இப்போ நான் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா இப்போ வெல்கம்க்கு இருக்க மெசேஜ் வந்து தேங்க்யூன்னு மாறணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கோடிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த செய்த கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடுக்குள்ளே ஒரு டிஃபால்ட் வேல்யூ வந்து ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். அண்டு ரெண்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை கால் பண்ணியிருக்கேன். வெல்கம்ங்கிற மெசேஜை நான் வந்து திஸ் டாட் ஸ்டேட் டாட் மெசேஜ்னு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கேன். நவ் பட்டன் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கிளிக் ஈவெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா கிளிக் ஈவெண்ட்டுக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நியூ மெசேஜ் கொடுத்துருக்கேன் தேங்க்யூன்னு. இப்போ வந்து வெல்கம்ங்கிற மெசேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே தேங்க்யூங்கிற மெசேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் மெத்தடில் நம்ம கிளாஸ் நேமை டேக்காக கொடுத்துருக்கேன். அண்ட் எந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணணும், ரூட் ஐடி எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் HTML அந்த டேக் கூட இது வந்து பிரிண்ட் பண்ணணும். div id equal to root. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து அந்த வெல்கம் மெசேஜ், தேங்க்யூ மெசேஜ், அந்த பட்டன் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து அவுட்புட் பார்ப்போம். வெல்கம்னு வந்துடுச்சு. இப்போ நான் அதை ஆன் கிளிக் பண்ணேன்னா ஒரு எரர் வருது. என்னது, கேனாட் ரீட் ப்ராப்பர்ட்டி செட் ஸ்டேட் ஆஃப் அன்டிஃபைன்டு. சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம திஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மல் ரெகுலர் ஃபங்க்ஷன். நார்மல் ரெகுலர் ஃபங்க்ஷனில் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணாது. எது மூலியமாக அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கோ அதை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணும். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். திஸ் கீவேர்டு வந்து நார்மல் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும், ஆரோ ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷனில் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா இது வந்து அன்டிஃபைன்டாக வரும். இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஆரோ தான் யூஸ் பண்ணணும். ஆரோ ஃபங்க்ஷனில் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணால் அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா கரண்ட் ஆப்ஜெக்டை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும். எது மூலியமாக அந்த ஃபங்க்ஷன் காலாக இருக்குங்கிறதெல்லாம் அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணாது. ஓகே, இப்போ நம்ம ஆரோ ஃபங்க்ஷனாக அதை சேஞ்ச் பண்ணிவிடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ மெசேஜ் மாறிடுச்சு. ஓகேங்களா. இது தாங்க நார்மலாக வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈவெண்ட் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது. இப்போ திஸ் டாட் கிளிக் ஈவெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இதுலேயே வந்து எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோமாங்க. இன்சைட் த பேரண்டிஸ் நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். அனானமஸ் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கொடுக்காமல் இருந்தால் அதான் அனானமஸ் ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து கிளிக் ஈவெண்ட் ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க. இந்த இடத்துல வந்து நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் அதை ஆரோ ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ட்டு. பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் நேம் எதுவும் கொடுக்கல. இப்போ இங்கே நான் கிளிக் ஈவெண்ட்டுன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். பட் இதுக்கு எந்த நேமும் நான் கொடுக்கல. இது தாங்க அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் டாட் கிளிக் ஈவெண்ட்டுங்கிறத பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நான் வந்து ஆர்குமெண்ட்டை வந்து கிளிக் ஈவெண்ட்டுக்கு நான் பாஸ் பண்ணுறேன் பேராமீட்டராக. இங்கே வந்து அதை கெட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் ஏன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே அந்த ஏவை அசியூம் பண்ணிடும். ஹலோ வேர்ல்ட். ஹலோ வேர்ல்டுன்னு பாஸ் ஆகிடுச்சு ஆர்குமெண்ட். நம்ம ஆன் கிளிக்ங்கிற அந்த அட்ரிபியூட்குள்ளே நம்ம வந்து வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்குமெண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டராக பாஸ் ஆகி மெசேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதே வந்து பைண்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஆரோ ஃபங்க்ஷனை எடுத்துருங்களேன். எடுத்துகிட்டு திஸ் டாட் கிளிக் ஈவெண்ட் டாட் பைண்ட்
இந்த பைண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம். பட் இன்சைட் பைண்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேரண்டிஸ்குள்ளே 2 பேராமீட்டராக நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து திஸ்ஸுங்கிற அந்த கீவேர்டை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேரியபிளுக்கு இது வந்து கரண்ட் ஆப்ஜெக்டை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். இப்போ நான் திஸ்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டும் அண்டு வேல்யூவும் பாஸ் பண்ணிட்டேன். சேவ் இட் அண்டு பாருங்கள், வெல்கம் அகைன் ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறேன். வெல்கம், ஓகேங்களா? இவ்வளோ தாங்க பைண்டிங்கில். நார்மலாக பைண்டிங் வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து பேராமீட்டர் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அடுத்து பைண்டிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி இப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இதுதான் வந்து ரியாக்டோட ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னா இவ்வளோ தான். இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக கிளிக்லேயே பார்த்துட்டோம். நான் சொன்ன மாதிரி மவுஸ் ஓவர் அந்த மாதிரியும் இருக்குது. ஆன் கிளிக் மட்டும் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இல்லைங்க. இதை பாருங்கள், இது எல்லாமே மவுஸ் ஓவர் கேப்சர் ஏகப்பட்டது இருக்குது. ஆன்ங்கிறதுலே இவ்வளோ இருக்குது. ஆன் அனிமேஷன், வால்யூம் சேஞ்ச் கேப்பர், ஆன் டச் மூவ், பாயிண்டர் மூவ்னு நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லிங் தான். ஆன் மவுஸ் ஓவர் இப்போ நான் கிளிக்கே பண்ண வேணாம், ஜஸ்ட் நான் மவுஸ் அப்படி கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். இதுதான் ஆன் மவுஸ் ஓவர் ஈவெண்ட். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லா அதோட மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ரியாக்ட் ப்ரோக்ராம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ கைஸ்.